ரொம்ப சரி ரொம்ப இப்போ போகிறோம் நான் போகிறேன் ரொம்ப தான் போகணும் கட் பண்ணிட்டேன் இதுக்கெல்லாம் இருந்தாங்க. உயர்தர பரீட்சை வந்து எழுதினவங்க எழுதி இருக்காங்க. அதோட ரிசல்ட்ஸும் வந்துட்டு அவங்க பல்கலைக்கழகத்துக்கு வந்து தெரிவா மாதிரி இல்லை கடன். நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு எம்என்எஃப். அப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நிறைய நாளைக்கு பிறகு ஒரு லாங் வீடியோ ஒன்று எடுக்க போகின்றேன். உடல் சுயினம் காரணமாக வந்து வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருந்து இப்போ தான் வந்து ஓரளவு வந்து ரெக்கவர் ஆகிருக்குது. இருந்தும் சின்ன சின்ன ஷார்ட் வீடியோகள் நிறைய முக்கியமான செய்திகளை வந்து நான் பதிவிட்டிருந்தேன் வீடியோடாக. வந்த வகையில் இன்றைக்கி துறைநிலாவணைக்கு தான் வந்திருக்கின்றோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி ஃபெயிலியர் சம்மந்தப்பட்ட ஒரு ஐயா சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம். அங்கே வந்து 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க வந்து படிக்கிறாங்க, படிப்புக்கான உதவியும் தேவை அப்படின்ற மாதிரி வீடியோ பதிவிட்டு இருந்தோம். இப்போ அவங்களுக்கான உதவி செய்கிறதுக்கு தான் வந்துருக்கின்றோம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு செலவுக்காக வேண்டி ஜெர்மன் இருக்கக்கூடிய மிகைரா சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் ஹெல்பிங் என்கின்ற ஒரு அமைப்பினூடாக வந்து ஹெல்ப் கிடைச்சிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் எங்களுடைய பாடசாலை படிப்பாக இருக்கட்டும், பல்கலைக்கழக படிப்பாக இருக்கட்டும், அது முடிஞ்சதுக்கு பிறகும் இவங்க வந்து ஓகே இவங்களுக்குன்ற ஒரு வேலை வந்து அரசு வேலை கிடைக்கும் வரைக்கும் இவங்க வந்து செய்கிறதா வந்து சொல்லியிருக்கின்றாங்க. இப்போ இதற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபகர் அவங்க வந்து அவங்களோட பேரை வந்து குறிப்பிட விரும்பல. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உதவித்திட்டங்கள், நிறைய ஹெல்ப்பை வந்து நம்முடைய இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக வேண்டி முக்கியமாக வந்து படிப்புக்காக வேண்டி செய்து கொண்டிருக்காங்க. இந்த வகையில் மிகைரா சில்ட்ரன் ஃபியூச்சர் ஹெல்பிங் இதனூடாக வந்து எங்களுக்கு முதல் கட்டமாக வந்து 20,000 ரூபாய் பணம் வந்து கிடைச்சிருக்குது. அதை வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்டும் அடுத்தடுத்த கட்டமாக வந்து அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து உதவி செய்கிறா சொல்றாங்க. அதாவது இப்போ ஒவ்வொரு இந்த மாதம் வந்து சம்டைம் அவங்களுக்கு ஒரு 30,000 தேவைப்பட்டால் அதையும் நம்ம செய்வோம். அந்த படிப்பு ஆனால் படிப்பு அவங்க படிக்கணும், அவங்களுக்குன்ற ஒரு இடத்துக்கு அவங்க போகணும், அவங்க படித்து காட்டணுன்றதை அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இல்லை ஒரு 15,000 20,000 அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி செய்கிற வேண்டு. அப்போ நாங்கள் இந்த ஊருக்கு போகிற அந்த என்ட்ரன்ஸில் நின்று கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இயற்கையாக வந்து நிரம்பிய ஒரு கிராமம் பார்க்கக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு. ஃபுல்லாக வந்து வளர்ச்சி, வயல்வெளிகள், இந்த மாடுகள் அப்படி எல்லாம் வந்து மேய்ஞ்சு கொண்டிருக்கும் போதும் அப்போ அந்த வகையில் இப்போ இங்கேருந்து வரக்கூடிய அந்த ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த வீடியோவில் வரக்கூடிய அந்த துணைநிலை இருக்கக்கூடிய அந்த அண்ணா அவங்க வந்து இன்னும் சொற்பவழியில் வருவாங்க. இப்போ அவங்களோட நாங்கள் போக போகிறோம். அதோட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி ஃபெயிலியருக்காக வேண்டி உதவி செய்கிறதுக்கு வந்து நிறைய பேர் தொடர்பு கொண்டு இருந்தாங்க. அவங்க அனைவருக்குமே வந்து நான் நேரடியாக வந்து அந்த அண்ணா அவங்களோட ஐயா அவங்களோட நம்பரை வந்து நான் கொடுத்துருந்தேன். என்னன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு உதவி திட்டம், பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுற வடிவாக வந்து அப்படியான இதுகளை வந்து நாங்கள் இப்போதைக்கு செய்யலை. சின்ன சின்ன வாழ்வாதாரங்களுக்கு எல்லாம் செய்துட்டு வரோம். வேண்டா பெரிய ஒரு இப்போ அமௌண்ட் தேவைப்படக்குள்ள வந்து அவங்க நேரடியாக வந்து பேசி அவங்கள முடிஞ்ச உதவிகளை வழங்கட்டும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கொடுத்துருந்தோம். அப்போ அந்த வகையில் இப்போ ஐயாவுக்கு வந்து அந்த உடல் நலம் வந்து எவ்வாறு இருக்குன்னு தெரியல. இப்போ நேரடியாக போய் பார்த்தா தெரியும். அதோட பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா உயர்தர பரீட்சை வந்து எழுதினவங்க எழுதி இருக்காங்க. அதோட ரிசல்ட்ஸும் வந்துட்டு அவங்க பல்கலைக்கழகத்துக்கு வந்து தெரிவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா வந்து தெரிவிச்சிருந்தார். நான் வந்து ரிசல்ட்டை மறந்துட்டேன். அந்த அண்ணா அவங்க வந்ததுக்கு பிறகு அவங்க கதைச்சிட்டு நேரடியாக போய் அந்த பிள்ளைகளோடையும் பேசுவோம். சரி, ஓகே. இப்போ அந்த அண்ணா வந்து வந்துட்டாங்க. நான் பேசிக்கொண்டிருக்கேன் பிள்ளை வந்து. அண்ணா வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்ல இப்போ பரவாயில்லண்ணா, சுகமாயிட்டுது. என்னென்னு சொன்னா அந்த அவங்களோட வீட்டை போவோம்ண்ணா. அந்த கிட்னி ஃபெயிலியரை நம்ம போட்டிருந்தோம், பிள்ளைகளை படிப்புக்கு உதவி கேட்டு போவோம். அதோட வந்து இந்த துணைநிலை கூட இந்த ஆட்ட சங்கம் இல்லாம வந்து என்ன தொடர்பு பண்ணுவாங்கண்ணா, இந்த விஸ்வநாதன் அண்ணா அவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. நவரக்குள்ள சொல்லிட்டாங்கன்னாங்க. அப்போ நான் இந்த வரக்குள்ள கோல் எடுத்தோம், ஆன்சர் இல்லை, பிரச்சனை இல்லை. நேரடியாக அண்ணா நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நம்பர் கேட்டிருந்தாங்க. அங்கே கொடுத்துருந்தேன். நான் பெரிய ஒரு அமௌண்ட் தானே கிட்னி ஃபெயிலியர்னுக்குள்ள. இப்போ ஹெல்ப் கிடைச்சதா கிடைக்கலையான்றது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நாங்கள் கொடுத்து போட்டு விட்டுருவோம். இப்போ ஆனால் அந்த பிள்ளைய படிப்பு செலவுக்குன்னா இப்போ நம்மளோட மக்கள் நான் யூடியூப் சேனலோடாகவும் அதோட வந்து ஜெர்மனிக்கு கூடிய அந்த மிகைரா சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் ஹெல்பிங் ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று இயங்கி கொண்டு வருது. அந்த ஸ்தாபகர் அந்த அக்கா வந்து ஒரு அக்கா தான், அவங்க பேர் குறிப்பிட விரும்பல. அப்போ நம்ம வந்து பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கு நம்ம உதவி செய்வோம். நம்ம வீடியோ போட்டது பிறகு ஒரு ஆள் வந்து சூஸ்ல இருந்த ஏதோ 20,000 இப்படி காசு போட்டவர் பொண்ணு. அதுக்கு பிறகு வேற ஒருத்தன் போடலன்னு சொன்னாங்க. 20,000 காசு கிடைச்சா அப்படின்னு சொன்னாங்க. சுவிட்சர்லாந்துல இருந்து அவருக்கு பேர் சொல்லல போல 20,000 காசு போட்டாங்க சொன்னாங்க. அதோட அந்த பிள்ளை வந்து உயர்தர பரீட்சை எழுதினா ரிசல்ட்ஸ் என்ன மாதிரிண்ணா? எழுதல எந்த தர அழுத இல்லை எழுதுனான்றது இல்லையா? எழுதி ரிசல்ட் வந்து நினைக்கிறேண்ணா. பாப்பா நேரடியாக போய் பார்ப்பேன். போவோம் என்னண்ணா, எடுங்க போவோம்.
அப்படியே இருக்கீங்க. அதான் கஷ்டம். சாப்பாடு கொஞ்சம் ஒன்றும் இல்லைங்க. சாப்பிட்டா இன்னும் சாப்பிட்டா வயிறு போகுது. அப்ப இப்ப ஏதாவது தண்ணி சாப்பாடு அப்படிதான். தண்ணி யோக்கெட்டு காணுங்க. யோக்கெட்டு அப்புறம் சத்தம் சாப்பாடு ஒன்றும் இல்லை. அதான் இருக்குது. சத்தம் சாப்பாடு சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு கிலோவில் சாப்பிடுறது இல்லை, கஷ்டம். இங்கே வந்து போனதுல ஒரு 20,000 காசு கிடைக்கும். இப்போ நேரடியாக ஐயா 2-3 பேர் கேட்டவங்கண்ணா, இப்போ நம்பர் கேட்டு கொடுத்த ஐயா ஏண்டா இப்போ கிட்னி ஃபெயிலியர் என்னக்குள்ள இப்போ பெரிய ஒரு அமௌண்ட் தானே, இப்போ 70 லட்சம் கிட்ட செலவாகும். இப்போ அதை விட இப்போ நம்ம கையிலையும் இல்லை. இப்போ வீடியோ பார்க்குற உறவுகளை நீ ஹெல்ப் பண்ணணும். நான் சொன்னதான் சில நேரம் அதிகமான ஹெல்ப் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காது, அப்படி போகும். இப்போ உங்களோட நான் நேரடியாக தான் அக்கௌண்ட்டை ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருந்தேன் நான். அப்போ ஒன்றும் செய்யல, அவங்க தாராங்க. அவங்க தாராங்க ஐயா, தந்தா தானே நம்மளும் எடுக்கலாம். போட்டு கட்டி வாங்கி பிரச்சனை இல்லையா? நம்ம இப்போ ஒவ்வொரு நேரம் வரக்குள்ள உங்களோட அக்கௌண்ட் நம்பரை உங்களோட தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் போடுறோம். அதோட இன்னும் ஒன்று என்னன்னு சொன்னாயா, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மிகைரா சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் ஹெல்பிங் என்ற ஒரு ஃபவுண்டேஷன். அவங்க அதனோட வந்து நிறைய படிக்கிற பிள்ளைகள், நம்மளோட இலங்கையில் இருக்கக்கூடிய வடகிழக்கில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து படிப்புக்கான உதவிகளை வழங்கிட்டு வராங்க. வந்த வகையில அந்த அமைப்பில் இருந்து உங்களோட பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கான உதவியை ஒவ்வொரு மாதாந்தம் ஹெல்ப் பண்ற சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க ஒவ்வொரு மாசம் அண்ணாவோட வந்து நாங்க அந்த காசை தருவோம் உங்களோட கையில. இப்ப அவங்கள படிப்புக்கு எவ்வளவு 20,000 இல்ல 25,000 இல்ல ஒரு 10,000 15,000 என்னன்றது ஐயா அந்தந்த மாசம் நாங்க கொண்டு தருவோம். இதுல என்ன முக்கியமான சொன்னா, இவங்க வந்து அவங்களுக்கு படிச்சு காட்டணும், படிச்சு பல்கலைக்கழகம் போகணும், எடுக்கணும். இப்ப அவங்களுக்கு செய்யற ஒரு கைமாறுன்னு சொன்னா அதுதான். அவங்க ஃபுல்லாக வந்து பார்த்து கொள்வாங்க. அதோட வந்து மேலதிகமான தேவைகள், இப்போ அந்த பிள்ளைகளுக்கு படிப்புக்கு மேலதிகமான ஏதாவது லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லை படிப்புக்கான புக்ஸுகளாக இருக்கட்டும், வேறு ஏதாவது திங்ஸ்களும் அவங்க வாங்கி கொடுப்பாங்க. படிப்பு மட்டும்தான் அவங்க படிப்பாங்க. அதனால என்னன்னு சொன்னாயா, நாங்களும் மனம் மறந்துடும். உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியருக்கு என்னால வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து திரட்டி தர முடியலைன்னு மனம் மறந்துடும். இருந்தாலும் உங்களோட பிள்ளைய படிப்பிக்க வைக்கிறதுங்கிற கடமை, அதை செய்யறோம். ஒரு பெரிய உதவிதான். அந்த மாதிரி சாப்பிட்டு அந்த மாதிரி பிள்ளைகளை காட்டு நறுக்கும் போகணும். இருந்து அப்படியே சாப்பிட்டு போகும். அது பஞ்சம் தண்ணி அனுப்புறது அப்படியே பார்த்து போகும். அதான் இப்போ என்னென்னு மற்றது என்னென்னு சொன்னாயா, இப்போ நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இப்போ நாங்கள் இப்போ படிப்புக்குன்றதையும் தாண்டி இப்போ ஒவ்வொரு நம்ம வீடியோ எடுத்து போடக்குள்ளையா இன்னும் பார்ப்பாங்க புது புது உறவுகள். பார்த்துட்டு மேலே உதவிகள் சில டைம் கிடைக்கும். போதும் பார்ப்பாங்க. போதும் நான் அதான் உங்களுக்கு உதவி கிடைக்கணும்ன்றதுதான் தம்பியும் மெனக்கிட்டு வந்ததையும் போடுது. நானும் வந்து அண்ணாவுக்கு தெரியும் சுயனம் காரணமா வைத்தியசாலையில் இருந்தேன். நான் இருந்தேன் இந்த உங்களோட வீட்டு தான் முதல்ல வந்தீங்க. நான் அதுக்கு போகலண்ணா, ஒரு நேரம் மட்டக்களப்பு போனேன். அந்த கராத்தே டூர்னமெண்ட் நடந்தது, நான் அதில் இருக்கிறதால அங்கே போனேன். அதுக்கப்புறம் இந்த ஹெல்பிங் சொல்லி இப்போ வந்தேன்னு சொன்னா உங்களோட வீடு தான் வந்தீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. படிக்கல படிக்கல 3 நாளைக்கு டைவர்ஸ் பண்ண போகும். போய் டைவர்ஸ் பண்ணாங்க இல்லை. அடுத்த நாளுக்கு குழந்தை ஓரெல்லாம் அன்றைக்கு ஒன்றும் இல்லாது. டைவர்ஸ் பண்ணுற 2 மணிக்கு நீங்கள் டைவர்ஸ் பண்ண இப்போ நாளைக்கு போகும். நாளைக்கு போகணும். இப்போ 3 நாள் பண்ணி நாளைக்கு போகணும். அடிப்படையில் அப்போ தண்ணி குடிக்கலாம். நாளைக்கு தண்ணி அடி எடுத்துட்டு அணியலாம். சத்தான சாப்பிட்றாங்க. அப்போ சாப்பாடு தான் ஒரு முக்கியம். நான் பம்பா சேர்த்து போகிறோம். நான் போகிறேன் தான் போகணும். இதுக்கெல்லாம் இருந்தால் போகும். பாத்ரூம் போகல, அதுவும் போகுது. பாத்ரூம் போகுது. எப்படி வந்திருக்கேன் பாரு. போன கஷ்டப்பட்டு
பிள்ளைகளை படிச்சுக்கலாம். தண்ணியை எல்லாம் செஞ்சு நான் சமைச்சு சாப்பாடு பிள்ளைகளை படிச்சுட்டு நானே சரி கூட நானே உழைச்சி நானே சாப்பாடு வேலைக்கு நோய் கருத்தான் அதனால் நான் உழைச்சி நானே பிள்ளைகளை படிப்பிச்சு நானே ரோட்டுக்கு கொண்டு போய் அவையும் பார்த்து பிள்ளைகளை கொண்டு போய் பிள்ளைகளை ஸ்கூல் கொண்டு வந்து இவையை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் வந்து திரும்ப சமைக்கப்பட்டு திரும்ப பிள்ளைகள் ரோட்டுக்கு கொண்டு போவேன். நல்ல கஷ்டப்பட்டீங்க பிள்ளைகளா பிள்ளைகள் நீங்க மட்டும் இல்லை இல்லை அது பிரச்சனை இல்லையா, நாங்கள் வந்து படிப்பு செல்ல பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, அந்த அக்காவோட கொஞ்சம் கதைப்புமாண்ணா வாங்க இல்லையா ஷாலினி வேற அவங்க செய்வோம் அது எவ்வளோ கஷ்டம் இருக்கு வந்தவங்க இதை படுத்திக்கலாம் இதில் கீழே கட்டி நாங்கள் வந்தவன தலைமை படுக்கிறதுக்கு உங்களுக்கு கட்டில் ஒன்று கிடைச்சிட்டு எல்லாத்தையும் கூட கஷ்டமாக பண்ணாங்க. எப்படி நான் கஷ்டப்படலாம் கஷ்டப்படலாம் இல்லை பிரச்சனை இல்லை, அக்காவோட முகத்தை எடுக்குது இல்லைன்னா கதைப்பா பரவாயில்ல. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல. ஹலோ, இப்போ இந்த நேரம் நீங்கள் ஏழு இது உங்களுக்கு ரிசல்ட் வந்தது தானே? என்ன ரிசல்ட்? A2C. என்ன ரேங்க் வந்தீங்க? 800. 800. ஏதாவது கொலிச்சு அப்படி கிடைக்குமா? கொலிச்சு போடலாம். ஓகே, கொலிச்சு போடலாம். பல்கலைக்கழகத்துக்கு போடையில எனக்கு எம்பசி. அதான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பயாலஜிக்கு தான் படித்தா. அப்போ அதுக்கும் ஆர்ட்ஸுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ புது சிலபஸ் புதுசாக வந்து திரும்ப குறிப்பிட்ட ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே படிக்கணும் எனக்கா. பிள்ளைங்களே நாலாவது இருக்குது. சரி, இப்போ என்னன்னு சொன்னா, இப்போ உங்களோட தங்கச்சிர படிப்பு என்ன மாதிரி போய் கொண்டிருக்குது? உங்களோட அந்த குடும்ப இந்த சூழல் வந்து என்ன மாதிரி போய் கொண்டிருக்குது? அவங்க கிளாஸுக்கு போறாங்க. இப்போ வீட்டை அன்றாட வாழ்க்கை செலவுகள் வந்து கஷ்டமா இருக்குது. அன்றாட செலவுகள் கஷ்டம். வீட்டை முதல்ல அவங்க அப்பா பார்த்த மாதிரி இல்லை, கொஞ்சம் கடன் கஷ்டமான நிலையில இருக்கும். தங்கச்சி கிளாஸுக்கு போய் வர்றதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் காசி அதுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு நாளைக்கு இப்போ கிளாஸுக்கு போயிட்டு வரணும்னா எவ்வளோ செலவாகுது? இப்போ அவங்களுக்கு ஒரு 500 ரூபா மாசம் ஒன்றுக்கு. இப்போ போய் வர்றது மட்டும் 15,000 ரூபா செலவாகுது. இனி கிளாஸ் ஃபீஸ் எவ்வளோ போகுது? கிளாஸ் ஃபீஸ் 500 அப்படி 500 அப்படி போகுது ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு அப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபா செலவாகுது. இப்போ ஒரு கிலோமீட்டர் எத்தனை கிளாஸ் இருக்கு? 5 கிளாஸ். அப்போ வாரத்தில் வந்து 5 கிளாஸ் நடக்குது. மொத்தமாக வந்து 20 கிளாஸ் ஒரு மாசத்துல. அப்போ 20,000 ரூபா தேவைப்படுதுன்னு ஒரு மாசம். கிளாஸ் காசு மற்றும் பஸ் செலவு இதெல்லாம் சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. என்னென்னு சொன்னா பார்க்காம அந்த கதைக்கிறதுக்கு தங்கி கதைக்காங்க. பரவாயில்ல. என்னென்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு அமைப்பு ஒன்று முன்வந்தீங்க முன்னாடி சொன்ன மாதிரி. அவங்களுக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்களா? அவங்க வந்து பேர் சொல்ல வேணும்னு சொல்லித்தாங்க. அவங்களோட அமைப்போட பேரை மட்டும் சொல்லட்டாமண்டு. அப்ப அந்த மிகைரா சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் என்ற இந்த அமைப்புக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களை மாதிரி நிறைய பிள்ளைகள் வந்து அதுல வந்து படிச்சு கொண்டிருக்குது. படிச்சு உத்தியோகஸ்தராகி பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்து கொண்டிருக்காங்க. இப்ப அவங்க வந்து எங்கிட்ட கேட்ட ரிக்வெஸ்ட் என்னன்னு சொன்னா, இவங்க உண்மையிலேயே ஒரு நம்பகத்தன்மையா வந்து படிக்கணும். படிச்சு இவங்க ஒரு பல்கலைக்கழகம் சென்று ஒரு வேலை எடுக்கணும், அரசு வேலை எடுக்கணும் என்று அவங்க வந்து விரும்புறாங்க. இப்ப நீங்க படிக்காம போனா கூட அந்த பாதிப்பு வந்து எங்களையும் இந்த அண்ணா கூட்டி வந்த அண்ணா எல்லாரும் என்ன சேரும். அப்ப அந்த ஒரு நம்பிக்கையை நீங்க காப்பாற்றணும். அதோட இந்த உதவி செய்தவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படி உதவி செய்யறதுக்கு முன் வந்தவங்களுக்கு நன்றி. எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இவங்க எங்களுக்கு முன் வந்திருக்காங்க. வேற உதவி செய்யல. உதவி கிடைச்சிக்கு ஒரு ஆள் 2 பேர் அப்படிதான் உதவி செஞ்சாங்க. இவங்க எங்களை உதவி செய்யறதுக்கு முன் வந்துருக்காங்க. இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது எங்களுக்கு சந்தோஷம். சந்தோஷம். சரி, ஓகே, நல்லா படிங்க. நீங்களும் இப்ப உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து கிடைக்கணும்னு நாங்க வேண்டிக் கொள்றோம். இப்ப தங்கச்சி வந்து எத்தனையாம் ஆண்டு இப்ப எழுதுறாங்க? இந்த 8ஆம் மாசம். இந்த 8ஆம் மாசம் உயர்தர பரீட்சைன்னு. சரி, ஓகேக்கா.
இதில் கண்ணி பாருங்க அவ்வளோ இருக்குன்னு. இருபது 20,000. 20,000. ஓகே. நாங்கள் இப்போ ஒவ்வொரு மாதமுமாக்கா அண்ணா வாங்கண்ணா ஒவ்வொரு மாதமுமாக்கா நாங்கள் வந்து 20,000 ரூபா பணத்தை வந்து இப்போ அண்ணா நானும் வந்து உங்களோட கையில் சர்வ் பண்ணாங்க. சரி ஐயாவுக்கு சந்தோஷம் தானே? உங்களோட படிப்பு செலவாக்கா நாங்கள் ஃபுல்லாகவே பார்க்கோம் உங்களோடதையும் தங்கச்சிரதையும். இப்போ மேலதிகமாக உங்களுக்கு என்ன தேவைகள் ஏற்பட்டால் நீங்கள் அண்ணாட்ட சொல்லி அண்ணாட்ட சொன்னீங்கன்னா நான் வந்து என்னோட சொல்லுவேன். நாங்கள் அந்த அமைப்பிட்ட வந்து சொல்லுவோம். அவங்க செய்ய முடிஞ்சா செய்வாங்க. அவங்க அப்படித்தான் சொன்னாங்க. இப்போ 20,000 ரூபாய் இல்லாமல் அவங்க சொன்னது இப்போ உலகாண்டு நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஒவ்வொரு மாதம் நாங்கள் 20,000 தருவேன். சில நேரங்களில் உங்களுக்கு 30,000 தருவாங்க, சில நேரங்களில் 25,000 தருவாங்க, சில நேரங்களில் 15,000 தருவாங்க. உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செய்வாங்கன்னு சொல்லிக்காங்க. உங்களுக்கு படிப்புக்கான புக்ஸுகளாக இருக்கட்டும், இனி ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் என்ன பொருட்களாக இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அவங்க தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறேன்னு சொல்லிக்காங்க. உங்களை நல்லா படிக்கட்டாமன்னு சொன்னாங்க, சொல்லட்டாமண்டு. இப்போ வீடியோ பார்த்து கொண்டு இருப்பாங்க அமைப்பு சார்ந்த நிறைய பேர் வந்து அவங்களும் காசு எனக்கு அனுப்புறாங்க படிக்கணும் போகணும் காசு போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தங்கச்சின்னு சொல்லுங்க நல்லா படிக்க சொல்லுங்க. ஆமாம் அதான். அப்போ தங்கச்சி வந்து நிற்கிறாங்க. ஆனால் அவங்களோட வந்து நாங்கள் பேசல, அக்காவோட மட்டும் தான் பேசினேன்டா. எல்லா பிள்ளையோடையும் வந்து நம்ம பேசிட்டு அவங்ககிட்ட வந்து கேள்விகளை கேட்டு நிற்க தேவையில்லை. சரி இப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்கு இப்போ உடம்பு? அவங்களும் கஷ்டம்தான். அவங்களும் மச்சாக்களோட கதை கேளாது. அவங்க சீமா சமைக்க மாட்டாங்க, கஷ்டம். நாங்க தான் சமைக்கணும். அப்ப அம்மா வந்து இப்ப எல்லாரோடையும் கதைக்காங்களா? சில டைம்ல கதைப்பாங்க, சில நேரத்துல கதைக்க மாட்டாங்க. அப்படி என்ன மக்கள் வந்து அவங்கள வறுத்து அவங்களுக்கு ஏசுவாங்க. அப்படி கதைக்க மாட்டாங்க. சரி ஓகே. அப்ப நாங்க போயிட்டு வரோம். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க செஞ்ச உதவி தேங்க்ஸ். நீங்க இப்படி உதவி செய்ய முன் வந்துட்டீங்க. ஒரு அமைப்பு அவங்களும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வந்துட்டீங்க. அது எங்களுக்கு போதும். தேங்க்ஸ். சரி ஓகேக்கா. சரி ஓகே தாங்க. சரி ஓகே ஐயா. அப்ப நாங்க போயிட்டு விட்டா வேற ஐயா சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு ஒன்றும் இல்லை. நீ வந்து செய்வோமா நீங்கள் எங்களுக்கு அதே போதும். அவ்வளோதான் தேவை எங்களுக்கு. இந்த பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சால் போதும். பார்த்தீங்கன்னா வேறு உங்களோட யார்கிட்ட சொல்லுங்க கிட்னிக்கு உதவி செய்ய சொல்லி. அவ்வளோதான் செய்யணும். வேறு என்ன செய்யணும்? எனக்கு கிட்னி கொண்டு அமைக்கணும். வேறு ஒன்றும் செய்யலாம். நான் நான் பார்ப்பேன். இந்த பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளுவேன். சரி என்ன சொன்னா வீடியோ பார்க்குற உறவுகளையா முன் வந்தாங்கன்னு சொன்னா நாங்க செய்தாரோம். இப்போ நம்ம கையில இல்லை தானே. சரி ஓகே. உடம்ப பார்த்துக்கொள்ளுங்க. சரி அண்ணா. அப்போ ஒழிக்கிடுவோம். என்ன அண்ணா அந்த சொல்ல விரும்புவீங்களா? இல்லை நீங்கள் பல தூரம் வந்திருக்கீங்க. அந்த அமைப்புக்கும் அவங்களுக்கு உதவி செய்ய முன் வந்த அமைப்புக்கும் நன்றி, பெரிய நன்றி. இன்னும் அவருக்கு இன்னும் நிறைய தேவைதானே. அவருக்கு கிட்னி மாற்றணும், நிறைய காசு தேவை. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க யாராவது முன் வந்து இவருக்கு மேலும் ஒரு உதவி செய்ய நல்லா. சரி ஓகே. என்னன்னு சொன்னா மேலே இந்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு வந்து நான் சொன்ன மாதிரி இலங்கையில மட்டும் இல்லை, உலகளாவிய ரீதியால வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளை வந்து படிப்பிச்சு கொண்டு இருக்கின்றாங்க. அந்த வகையில உண்மையில அவங்களுக்கு நாங்கள் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்துல இருந்து விடைபெறுகின்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றோம். அதில் வந்து நேரடியாகவும் வந்து நிறைய உறவுகள் வந்து உதவி செய்யறதுக்கு இருக்காங்க. அப்போ இன்றைய தருணமும் வாரத்துக்காக வந்து இருந்தவங்க எங்களுடைய வந்து வீடியோட ஹெல்ப் பண்ணணும்ட்டு 2-3 பேர் கால் அடிச்சு ஆன்சர் இல்லைன்னா சில நேரங்களில் திரும்ப அவங்க வருவாங்க. இல்லைன்னு சொன்னால் அடுத்த மாதம் நம்ம வரும்போது இப்போ மாதம் காசு கொடுக்கணும் தானே, அடுத்த மாதம் வரக்குள்ள வந்து ஹெல்ப்கள் கிடைச்சா நாங்கள் ஒன்று மேலதிகமான உதவிகளையும் தரோம். சரியாக? சரி ஓகே. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடைபெறும் நாங்கள். பாய்.